இந்த வீடியோ உங்க டீனேஜ் குழந்தைகளுக்காக. டீனேஜ் அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான். பிகாஸ் நம்ம வந்து குழந்தை பருவத்திலிருந்து அப்படியே மாறி அடல்ட்ஹுட்டுக்கு போற டைம்ல பாடிலையும் மைண்ட்லயும் நிறைய நியூரோனல் சேஞ்சஸும் கெமிக்கல் சேஞ்சஸும் நடந்துட்டு இருக்கும். என்ன போய் யாருக்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றதுன்னே தெரியாம தவிக்கிற ஸ்டேஜ் தான். இந்த டைம்ல ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பண்ணணும். ஒன்னு, நம்ம அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள போயிடணும். ரெண்டாவது விஷயம், நாம ஆசைப்படுற விஷயத்த காரியமா எப்படி அவங்க கிட்ட சாதிச்சுக்கணுங்கிறது நமக்கு தெரியணும். இது பண்றதுக்கு நான் சில டிப்ஸ் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் திங், டெய்லியுமே அப்பா அம்மாட்ட போயிட்டு தனித்தனியா அப்பாட்ட 15 நிமிஷம், அம்மாட்ட 15 நிமிஷம் ஒரு தனி பர்சனல் கொஷன்ட்ட டைம் வாங்கிட்டு, அங்க உங்களுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்த விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி நீங்க எதுலெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு உங்களால சொல்யூஷன் தேட முடியல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, தே ஆர் த பெஸ்ட் சோர்ஸ் டு கிவ் யூ த ஆன்சர். ஏன்னா நம்மள மாதிரி அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே அவங்க அண்டர்கோ பண்ணி வந்திருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற தி பெஸ்ட் சோர்ஸ் அவங்களா தான் இருக்க முடியும். இதை கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்டான விஷயம், அவங்க உங்ககிட்ட கேட்க போறது ரெண்டு சிம்பிளான விஷயம். ஒன்னு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், அவங்களுக்கு வந்து நீங்க பெருமைப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு நீங்க ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒரு சோலா இருக்கணுங்கிறத அதை சாதிச்சு காட்டிட்டீங்கன்னாவே நீங்க ஆசைப்படுற விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா அவங்க பண்ணுவாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க டீனேஜை நீங்க ஈஸியாக கடந்து வந்துடலாம். ப்ராப்ளம் சால்விங்கை தி பெஸ்ட்டாக கற்றுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான நோட்டை இங்கே ஒன்று ஆட் பண்ணுறேன். ப்ராப்ளம் சால்விங்கும் ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் அப்பாவை தவிர பெஸ்ட்டாக யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு குழந்தைக்கு. ஸோ இதை அப்பாட்டிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.